Hi friends, welcome to our channel Art and Lifestyle. நம்ம சேனல்ல லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு கேக் போர்டை யூஸ் பண்ணி வாலை எப்படி டெக்கரேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். என் குழந்தையோட பர்த்டே கேக்கில் யூஸ் பண்ண போர்டு இது. இதில் நான் அழகான டாட் பெயிண்டிங் பண்ண போகிறேன். இந்த போர்டோட ஒரு சைடில் க்ரீஸியாக இருக்குது, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த போர்டுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பெயிண்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே கிளியர் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால போர்டு நல்லா ஷைனிங்காகவும் மற்ற கலர்ஸோட பிளாக் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் பண்ணதை பேஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். டாட் பெயிண்டிங் பண்ணுறதுக்குனே தனி டூல்ஸ் இருக்குது, ஆனால் நான் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸையே டூல்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். அந்த டூல்ஸ்லாம் என்னென்னா பென்சிலோட பேக் சைட், இயர்பட்ஸ் காட்டனோடையும் காட்டன் இல்லாமையும், ஃபெவிஸ்டிக்ஸோட பெரிய சைஸ், அதை விட சின்ன சைஸ், க்ளூ ஸ்டிக், டூத் பிக் அண்ட் பெயிண்ட் மிக்சிங் பிளேட், இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிற டூல். ஃபர்ஸ்ட்டு ஃபெவிஸ்டிக்கை யூஸ் பண்ணி சென்ட்ரலில் ஒரு பெரிய டாட் வச்சுக்கிறேன். வேறு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாத்தை வச்சு டூல்ஸை நல்லா வைப் பண்ணிக்கணும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் டூல்ஸை வச்சு டாட் பெயிண்ட் பண்ணலாம். டாட் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு டாட் பண்ணணும். டாட்ஸ் யூனிஃபார்மாக ஒரே சைஸில் வரணும்னா ஒவ்வொரு வாட்டியும் டூல்ஸை பெயிண்டில் டிப் பண்ணி தான் வைக்கணும். டாட் பெயிண்ட் வாக் இப்போ சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ க்ரீன் டாட்டுக்கு மேலே காப்பர் பெயிண்டில் இயர்பட் யூஸ் பண்ணி டாட் வைக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே காட்டன் இல்லாத சைடை யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் டாட் வைக்கிறேன். இப்போ டூத் பிக்கோட இந்த சைடில் ஒரு தடவை பெயிண்டில் டிப் பண்ணி டாட்டோட ஒரு சைடை சுற்றி வாக் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பெயிண்டில் டிப் பண்ணி வாக் பண்ணணும். டாட் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இது மாதிரி எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். டாட் பெயிண்டிங்கில் டூல்ஸை க்ரிப்பாக பிடிக்கிறதுனால நம்ம ஃபிங்கர்ஸோட மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. விஷுவல் அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, கையோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, மெமரி பவர் அண்ட் கான்சன்ட்ரேஷனை அதிகரிக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுது, ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் மேலே டாட் பெயிண்டிங் பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப் நமக்கு க்ரியேட் ஆகுது.
நம்ம பண்ண டாட் பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வாலில் இருக்கும்போது அதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நம்மளே பெயிண்ட் பண்ணி வாலில் பார்க்கும்போது அதோட ஃபீலிங்ஸே செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.